வந்த வழியிலே திரும்பி போலாங்கிற நான் இதுதான்டா படிங்கடான்னு ப்ரோ ஒரு அழகு உங்க கையால பத்த வச்சு விடுங்க ப்ரோ. ரைடு சும்மா கேரளா ரைடு தீயா இருக்கணும். ப்ரோ இங்க ப்ரோ அடியில பத்த வச்சு விட்டு போயிடாதீங்க. Few minutes later. Guys, welcome back to my channel. நான் தான் உங்கள் மனோ ப்ரோ பேசுகிறேன். நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து இப்போ எங்கே போகணும், லாஸ்ட் vlogல பார்த்தீங்கன்னா நம்ம மைசூரில் போயிருப்போம். இப்போ இந்த vlog பார்த்தீங்கன்னா நம்ம கொச்சி போகிறாங்க கைஸ், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க, ஓகேங்களா. இப்போ கொச்சியில் பார்த்தீங்கன்னா 3 days கைஸ் ட்ரிப்பு. கொச்சி, நம்ம வர்க்கலா, கொச்சி, அலப்பி, வர்க்கலா கைஸ் 3 இடத்துக்கு போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 members கிட்ட போகிறாங்க. 7 bike to 8 bike to போகிறோம் எல்லாருமே. நம்ம பைக்கில் தான் போயிட்டுருக்கோம் எல்லோரும். பின்னாடி எல்லாருமே போயிட்டுருக்காங்க பசங்க. ஸ்பீடு மெயின்டைன் வந்து 70ல் போயிட்டு 70லேயே போகலான்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோல போகிறாங்கன்னு பார்ப்பாங்க கைஸ், ஓகேங்களா. 70ல் போகிறாங்களா இல்லை 100+ போகிறாங்களான்னு தெரில. 70 தான் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கு இப்போதைக்கு. அதனால் 70லேயே அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணி போய்கிட்டான். 50 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டாப்பிங் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டிருக்கு கைஸ் இப்போதைக்கு, ஓகேங்களா. கைஸ் செம்ம இதாக இருக்குது கைஸ், சத்தியமாக சொல்கிறேன். ரைடு ஒருத்தான ரைடு போயிட்டுருக்கு மக்களே. எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க பசங்க எல்லோரும் பின்னாடி. அப்படியே நம்மளே அப்படியே ரைடு அவங்க கூட அப்படியே போகலாம் கைஸ். 70 சொன்னாங்க, ஆனால் அதோட ஸ்பீடாக தான் போயிட்டுருக்காங்க. சரி போகலாம் கைஸ். பைக் எப்போனாலும் என்ன கதி ஆக போகுதுன்னு எனக்கும் தெரில. சரி பார்க்கலாம் கைஸ், என்னன்னாலும் பார்த்துக்கலாம், நோ ப்ராப்ளம். எங்கே போனாங்கன்னே தெரில. ஆனால் எல்லாம் லீடுன்னு சொன்னாங்க. லீடை முந்தக்கூடாதுன்னா லீடே 100ல் போனால் நம்ம எங்கே போய் அவனை யாரை பிடிக்கிறது? எனக்கு தெரியும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இவங்க சொன்ன ஸ்பீடை எப்போ தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு என்ன தெரியும். எப்படியும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அது நம்மளுக்கு எப்போ எல்லா விஷயம் வந்து தெரிஞ்ச விஷயம் தான். ஒருத்தர் ப்ரோ மட்டும்தான் நம்ம பின்னாடி வர இருந்தால் பைக்கர்ஸ் முன்னாடி போயிட்டுருக்காங்க பசங்க எல்லாருமே. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் அவர் கூட ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதான். நம்ம நவீன் ப்ரோ, ஆமாம் நவீன் ப்ரோ தானே இது? ஆமாம் கைஸ், நவீன் ப்ரோ முன்னாடி போகிறாரு பாருங்க. முன்னாடியே போகலாம், முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு சன்னியை செருக்கி விட்டுல போயிட்டுருக்காரு இவர். 70ல் போகலாம், எல்லோரும் 70+ தான் போயிட்டுருக்காங்க. சரி கூட போட்டுங்க கைஸ். எல்லாம் லீட்டில் தான் நார்மலாக தான் போயிட்டுருக்காங்க. அப்படியே இவர் யார் 400 பின்னாடி தான் வரான்னுக்கிறேன். அதனால் உங்களுக்கு இது லைட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. எல்லாருமே பசங்க இங்கே தான் போகிறாங்க. நல்ல வேலை, எப்படியோ சொன்ன ஒரு வாக்கை வந்து நிறைவேற்றிட்டாங்க. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லாங் போட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு நான் வந்து vlog பண்ணுறேன், ஓகேங்களா. ப்ரோ பேட்ரி மொத்தமாக உட்காந்துருச்சா ப்ரோ? இரியா ஹார்ன் அடிக்க மாட்டேங்கியா ப்ரோ? ஹார்னு போச்சு ப்ரோ. இந்தோ படிங்க. இல்லை ப்ரோ, பேட்ரி இல்லை ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ அதுக்குள்ளேயும் ப்ரோ பேட்டரி டவுன் ஆகும்? அதை கழட்டி மாட்டு ப்ரோ, ரெண்டு பண்ணி கழட்டி மாட்டி பாரு. ஒன்று தான் ப்ரோ. ஹார்ன் சுத்தமாக அடிக்கல. இவ்வளோ நேரம் அடிச்சுட்டு வந்துச்சானா? என்னையா பிபின்னு அடிக்குது இது? பார்த்தீங்கன்னா ஹார்ன் மொத்தமாக முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 வண்டிக்கிட்ட ரைடு கிளம்பியிருக்காங்க. 8 வண்டிக்கிட்ட ரைடு போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சி போகிறாங்க, ஓகேங்களா. ரைடு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கொச்சி போகிறோம் நம்ம எல்லாருமே. மொத்தம் ஒரு 8 வண்டி 15 பேர்கிட்ட கொச்சி போகிறாங்க. 15 பேர் தான் நினைக்கிறேன் பொறுத்தவரைக்கும். இப்போ 10 to 15 பேர் நினைக்கிறேங்க கொச்சி போகிறது, ஓகேங்களா. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்கும், மறக்காமல் பாருங்கள், ஓகேங்களா. இப்போ எல்லோரும் நம்ம ஓன் பைக்கில் தான் போகிறோம். ஹார்னை விட்டு தான் அடிக்குது. இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கே எடுத்து வந்தாங்க கைஸ், ஓகேங்களா. நம்ம பைக்கு ஓன் பைக்கே பல்சர் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாகவே எல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம பைக்கில் ஃபுல்லாக ஓன் பைக் போயிருக்கோம். இப்போ போன 2 vlog வந்து இன்னொருத்தர் பைக்கில் போட்டு ஓட்டிட்டு போயிட்டுருப்போம். இப்போ நம்ம வந்து ஓன் பைக்கில் போயிட்டுருக்கோம் கைஸ், ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா இப்போ
கரெக்டாக 200 கிலோமீட்டர் கைஸ். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரைடோட லென்த்து, நம்ம ரைடோட லென்த் சொல்கிற பார்த்தீங்களா. இப்போ நம்ம அவினாசிலேருந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணோம். ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணலேருந்து மொத்தம் 235 கிலோமீட்டர் கைஸ். ஓகேங்களா, 235 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 41 கிலோமீட்டர் ஆல்ரெடி தாண்டிட்டு 190 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு 70 கிலோமீட்டர் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க பசங்க எல்லாருமே. ஒரு 70ல் மெயின்டைன் பண்ணுவோன்னு எல்லோரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நானும் நம்ம பிவிஎஃப் ப்ரோ பின்னாடி வரோம். ஓகேங்களா, பிவிஎஃப் ப்ரோன்றது நம்மளோட இன்னொரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, அவர் தான் கைஸ். 2 பேர் அப்படி கைஸ். இந்த ட்ரிப்பு வந்து வெறித்தனமாக இருக்கும் போது ஃபுல்லாக நைட் ட்ரிப்பு மழை கைஸ். ஃபுல்லாகவே நம்ம கிளம்புற இடத்துல மழை, அதனால் அவ்வளோ விளாக் பண்ண முடியல. இப்போ 40 கிலோமீட்டர் தள்ளி தான் உங்களுக்கு விளாக் பண்ணுறேன், உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாகவே சரியான மழை கைஸ். அந்த மழையை ஒன்றும் பண்ண முடியாதனால மொபைல்னால் வந்து அவ்வளோ சீக்கிரம் விளாக் எடுக்க முடியல. காற்றும் சரியாக அடிக்குது கைஸ். இப்போ உங்களுக்கு விளாகுமே காற்றோட சவுண்ட் லைட்டாக இருக்க தான் செய்யும்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியான காற்று கைஸ். நம்ம நைட் டைம் ட்ரிப் பண்ணுறோமா, காற்று ரொம்ப ஓவராக இருக்குது. பிவி ப்ரோ வந்து முன்னாடி இருக்கார் கைஸ். பிஆர் ப்ரோ வந்து நம்ம முன்னாடி போகிறாரு. நம்ம பின்னாடி அப்படியே அவர் போய்கிட்டே இருக்கோம். நம்ம ரைட்லேயே பார்த்தீங்கன்னா வெரி லோ சிசி பைக்னால் என்னோடது 125 சிசி கைஸ். மிச்சம் எல்லாம் 155. ஆமாம் கைஸ், மிச்சம் எல்லாமே 155 தான் வர்றது. எல்லாமே 155. 2 NS கைஸ். ஒரு NS வந்து 200, ஒரு NS வந்து 400 கைஸ். மொத்தம் வந்து 2 NS வருது. 7 பைக் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் போகிறது மோட்டோ ப்ரோ, 2வது வந்து நாங்கள் போகிறோம். ஏன்னா நம்ம வண்டியில் கொஞ்சம் இன்ஜின் ப்ராப்ளம் இருக்குது. ஏதாவது பிரச்சனை வந்தாலும் எப்படியும் இன்ஜின் மேக்ஸிமம் சீஸ் ஆகாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் வண்டியை வந்து கொரியர் தான் கைஸ் போட்டுட்டு நிறைய பசங்க பண்ண நான் மேக்ஸிமம் வரா இந்த ரைட்டில் வந்துட்டால் நான் சொல்கிறேன் ஒரு முன்னெச்சரிக்கையாக. அதனால் நம்ம வந்து 2வதாக நம்மளை போக சொல்லிட்டாங்க. நம்ம 2வதாக போயிட்டு அப்படியே மோட்டோ ப்ரோ முன்னாடியே அப்படியே போக வேண்டியதாங்க கைஸ். ஆக இப்போ தான் ஒரு டைம் வந்து விட்டுச்சுன்னா ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன். 10 பக்கத்தில் இருக்கும். மழை பெய்யல இப்போதைக்கு. மழை பெய்யாமல் தான் கரெக்டாக தான் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஸ்மூத் ரைடும் ஸ்மூத்தாக கொஞ்சம் நல்லா போய்கிட்டு இருக்குது கைஸ். அப்படியே போகலாம். விளாகில் இது மாதிரி எடுக்கவே முடியாது கைஸ். ஃபுல்லாக செஸ்ட்டில் தான் வீடியோ எடுத்து ஆகணும். ஏன்னா கேரளாக்குள்ளே வந்து நம்ம மோல்டு வந்து அலௌடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஹெல்மெட் மோல்டில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுதாங்க கைஸ் ஒரு பெரிய ப்ராப்ளம். செஸ் மவுண்டில் தான் எடுக்கணும். செஸ் மவுண்டு வியூ வேறு நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு கரெக்டாக தெரில. சரி கைஸ், ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவு என்னோடய பெஸ்ட்டை வந்து நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். என்னோட பெஸ்ட்டு உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் இருக்கும் கைஸ். அது மாதிரி உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் நம்மளுக்கு கொடுங்க. ஓகேங்களா, அளவு சப்போர்ட் கொடுங்க கைஸ். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 10 or 5 கிலோமீட்டர் கழிச்சு உங்களுக்கு அடுத்த லஞ்ச் பிரேக் எடுப்பாங்க பசங்க. அப்போ உங்களுக்கு நான் உங்கள் விளாக் பண்ணுறேன். இதில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிற அப்படி ப்ரோ எல்லாத்துக்கும் ஒரு காமெடி இருக்கு. நான் இன்னைக்கு சொல்லவே மாட்டேன், நாளைக்கு தான் சொல்லுவேன். தூங்கலையாடா செல்லம். இரு ஃபுல்லாக படிக்கல. சொல்லுங்க. மெசேஜ் பண்ண ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறேன். போய் சரண்யா சொல்லுங்க. 5 months அப்புறம் ரிப்ளை பண்ணுறீங்க. ஐடிலாம் போயிடுச்சு. இப்போதான் பாஸ்வேர்ட் போட்டு எடுத்தாரு. சும்மா என்ன சும்மா இப்போ தான் மெசேஜை பார்த்தீங்களா? எஸ், இவ்வளோ டேஸாக என்ன பண்ணீங்க? ஃபோனே இல்லையா? நம்மள மாதிரி பேசுவியா ப்ரோ? அந்த ஒரு இதில் காலேஜ் படிக்கிறியா ப்ரோ? ப்ரோ என் தலை காமெடி வருதா பாருங்க. அட்டன் பண்ணுவான் பாரு. எல்லாரும் பச்சிட்டு காட்டிடும். ஹாய் சோல்ஜர். ப்ரோ எடுக்க மாட்டேங்கிறான். இப்போதான் ஒரு ஆன்லைன்ல இருந்தா பாத்ரூம் போயிருப்பான் ப்ரோ. பாத்ரூம் போயிருப்பான். இரு ஒரே காமெடியா இருக்கு. என்னடா ஃபோன் அட்டன் பண்றா? ஏன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டீங்களா? போடு ப்ரோ. டேய் அழகு, ஃபோன் எடுடா, கால் பண்ணு, எடு ப்ளீஸ். ப்ரோ அருமைடா ப்ரோ. நான் ரெஸ்ட் போயிருப்பேன் ப்ரோ. போய் திறந்து காட்ட போறான். அப்ப பாரு மனோஜ், நீதான் ஃபர்ஸ்ட் போடு மனோஜ். யார் ப்ரோ? ஏய் அக்கா வந்து அழைச்சிட்டு வர. யாரு ப்ரோ? அவ்வளவுதான் தூக்கு ப்ளாக். ஃபோன் நம்பர் வாங்கி ப்ளாக் பண்ணிடுவான் ப்ரோ. டிடி ஓபன் பண்ணி ப்ளாக் ஆயிடும். கொஞ்சம் டேய் ஒல்லி ப்ரோ பாக்க மாட்டேங்கறான்.
ப்ரோ எல்லாத்துக்கும் அப்படியே ஒரு ரிங் ஆகுது. ஏய் அக்காஃப் பேசுறேன். மனோஜ் அவ்வளோ ஆசையாக பார்க்குறான். டிட் நாட் ஜாயின். அதான் அந்த டைலாக் தான் விட்டு திருப்பலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள வார்த்தை பேசி விட்டீங்க. ஏமாந்துட்டானே பாவம். அப்பா செத்துற போறான் ப்ரோ. இவன் அடுத்தா இவன் லெஜெண்ட் ப்ரோ. இவன் பாருங்க சரியான காமெடி ஒன்று, சரியான காமெடி ஒன்று பாருங்க. இப்போ இது வரவே இல்லை ப்ரோ ஆன்லைன்ல. அஸ்வத் ப்ரோ, அஸ்வத் அஸ்வனு இல்ல ஆஃப்லைன் ப்ரோ. மீம்ஸ் அனுப்பியே சாவடிப்பான் ப்ரோ. கருமா ப்ரோ நம்ம தலைவன் இங்க வர ஒசூர் வர கோயம்புத்தூர் லொக்கேஷன் சொல்லு. லொகேஷன் அனுப்பி திறந்து போட்டவனை காமிங்க. கால் கூட இல்லையா ப்ளீஸ்? கோயம்புத்தூர்ல எங்க இருக்க ப்ரோ? தரமான ஒரு ஐயோ இத போய் நான் எப்படி நான் வீட்டுல ஸ்பீக்கர்ல போட்டு எடிட் பண்றது? ஹெட்ஃபோன் போட்டுக்கேன் ப்ரோ. ப்ரோ நம்ம தலைவன் இருங்க லெஜெண்டரியான ஒரு பிளேயர் இருக்கா இருங்க. ஸ்டோரேஜ் இருக்கா நல்லா மாத்திரும். இப்படிதான் டைம் பாஸ் பண்ணிருப்பியா ப்ரோ? நாங்க இதோட உனக்கு நாளைக்கு காட்டுறேன் ப்ரோ. அதை இன்னைக்கு வேணாம், நாளைக்கு இருக்குது ப்ரோ. அந்த